ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சியின் நாள் காலை வேளையிலும் கூட தேவ சமூகத்திலே கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான செய்தி. இந்த செய்திக்கு ஆதாரமாக கொலோசியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். கொலோசியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அற்புதமான வசனம் பாருங்க. நீங்கள்
இந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நம்ம சில உதாரணங்களை, சில வசனங்களை வேதத்தில் பார்க்கலாம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் செய்வது, கர்த்தருக்காக செய்வது, கர்த்தருடைய பெயரால் செய்வதுன்னா என்ன, எப்படி என்பதை சில வேத வசனங்கள் அடிப்படையில் சில உதாரணங்கள் மூலமாக கூட நம்ம பார்த்தால் நமக்கு நன்றாக புரியும் என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், தாவீதை நாம் பார்க்கும் பொழுது தாவீது ஒரு சங்கீதத்தில் இவ்விதமாக எழுதுகிறார். தாவீது ஒரு சங்கீதத்தில் இவ்விதமாக எழுதுகிறார். 63வது சங்கீதம் 4வது வசனத்தில், பாருங்கள், உம்முடைய நாமத்தினாலே நான் கையெடுப்பேன்னு சொல்லும்போது, எந்த காரியத்தை உம்மாலே நான் செய்வேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு பலன் கொடுக்குறார் அவர் காரியத்துக்கு. அதனால அவருடைய நாமத்தினாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்ந்து போகும் பொழுது நான் அதை வெல்லத்தக்கதாக போவேன்னு சொல்கிறார். அதுபோல் எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்தாலும், எந்த ஒரு கிரியை நீங்கள் செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் செய்யும்போது அதிலே உங்களுக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும், பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொல்கிறாரு. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஒரு கிரியை செய்யும் பொழுது எவ்வளோ பெரிய பிரச்சனையோ அல்லது சாதிக்க வேண்டிய ஒரு காரியமோ எதுவாக இருந்தாலும் அதை சாதிப்பீர்கள், அதை தாண்டி போவீர்கள், அதை மேற்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் நாம் செய்கிற வார்த்தைனாலும் கிரியை எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் செய்யுங்க. பாருங்கள், நாம் பார்க்குறோம், சாதாரண எந்த வேலையும் இயேசுவின் நாமத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய நாமத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்வது. உதாரணத்தை பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு என்ற ஒரு சிறுவன், அந்த சிறுவன் சகோதரர்களால் கைவிடப்பட்டு வெறுக்கப்பட்டு அவன் நாடு கடத்துவது போல அவனை விற்று விடுகிறார்கள். நாடு கடத்தப்பட்டு அங்கே ஒரு வேறு இடத்துக்கு வரும்பொழுது ஓரளவுக்கு வாலிபனாக ஒரு வீட்டு வேலையை செய்யத்தக்கதாக ஒரு வாலிபனாக இருக்கிறான். அடோலசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, வாலிபனும் இல்லாமல் சிறு
யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திவார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்திலே விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அவனோடு இருந்தார். காரிய சித்தி உள்ளவனாக எப்படி அவன் செய்த எல்லாத்தையும் எடுபடி வேலை எல்லாத்தையும் கர்த்தருக்காக செய்ததுனால கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார். அது மாத்திரமல்ல, அவன் எஜமானுடைய இருதயத்தில் அவனுக்காக ஒரு ஃபேவரபிள் எஜமான் அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, எஜமான் கண்டு யோசேப்பின் மேலே தயவு வைக்கிறான். ஆகவே அவனை உயர்த்தி அவனுடைய வீட்டு விசாரணைக்காரனாகும். பெரியமானவர்களே, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்காக நீங்கள் செய்வீர்களானால் கர்த்தருடைய கிருபை அதில் இருக்கும், அவருடைய வல்லமை அதில் இருக்கும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் பாருங்கள், திடீர்னு ஒரு சோதனை வரும். அதுலேயும் அந்த சோதனையிலையும் கர்த்தருக்காக நீங்கள் நிற்கணும். நிற்கும்போது அந்த சோதனையை உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல் அந்த சோதனையை கூட நீங்கள் தாண்ட முடியும். எல்லா நேரத்திலும், சோதனை நேரத்திலும், நல்லா இருக்கிற எல்லா நேரத்திலும், எல்லாவற்றையும் எதை செய்தாலும் கர்த்தருக்காக இயேசுவின் நாமத்தில் செய்யுங்க. அப்போ சோதனையை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சோதனை வரும்போது மதிலை கர்த்தராலே தாண்டுவீங்க. சரி, இருக்கட்டும். பாருங்கள், இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை நான் புதிய ஏற்பாட்டில் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தொற்கால்னு ஒரு ஸ்திரீயை பற்றி புதிய ஏற்பாட்டில் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. பாருங்கள், நான் சண்டே ஸ்கூலில் கூட ஒரு பாட்டு கற்றுக் கொடுத்தாங்க. ஆம் தொற்கால் ஊசியும் ஆண்டவர்காய் அப்படின்னு சொல்லி. தொற்கால் ஊசியும் ஆண்டவர்காய். தொற்கால்னு ஒரு பக்தியான ஒரு சாதாரண ஸ்திரீ. அந்த சாதாரண ஸ்திரீ தன்னுடைய தினசரி வேலைகள், கோட்டு தைக்கிறது, ட்ரெஸ்ஸு தைக்கிறது, சுடிதார் தைக்கிறது, அங்கி தைக்கிறது, சட்டை தைக்கிறது, தொப்பி தைக்கிறது, இப்படியாக தையல் வேலை, தொப்பி தையல் வேலை அந்த மாதிரி பண்ணுறது. மேபி எ குட் டெய்லர். அந்த மாதிரி செய்கிற எல்லா வேலைகளையும் கூட கர்த்தருக்காக அந்த மாதிரி செய்தாங்க. அதனால் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இறந்து போன அந்த சகோதரியை இருக்கிறவங்கெல்லாம் பாராட்டி அப்போஸ்தலனை வரவழைத்து உயிரோடு எழுப்பினார்கள். எவ்வளோ பெரிய காரியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை குறித்து நான் வாசிக்கும் பொழுது பாருங்கள், நாம் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 36வது வசனத்தையும் 39வது வசனத்தையும் நாம் பார்க்கலாம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பெயருடைய சீஷி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தாள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது 39வது வசனம், அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். அந்தம்மா அங்கி
அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து எல்லாவற்றையும் தன்னுடைய அனுதின வேலைகளை தன்னுடைய ஒர்க் எல்லாத்தையும் கர்த்தருக்காக செய்தான். ஆகவே கர்த்தர் அவன் மேலே இரக்கம் கொண்டு அவனிடத்தில் ஊழியர்களை அனுப்பி அவனை ரட்சித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய, கர்த்தருக்காக உங்கள் வேலை எல்லாவற்றையும் வார்த்தையிலும் நடக்கையிலும் கிரியையிலும் எல்லாவற்றிலும் கர்த்தருக்காக செய்யுங்க. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஊழியத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில், நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட என்னென்ன செய்கிறோமோ கர்த்தருக்காக செய்யணும். இப்போ சபையில் இன்றைக்கு அநேகர் வாலிபர்கள் பெரியவர்கள் எல்லாரும் சபை ஊழியத்திலே கலந்து ஊழியம் செய்கிறாங்க. கமிட்டி மெம்பர்ஸாக இருக்கிறாங்க, மியூசிக்கு போடுறவங்களாக இருக்கிறாங்க, கொயர் டீமில் இருக்கிறாங்க, என்னென்னமோ வேலையெல்லாம் செய்கிறாங்க. சரியா? எல்லாத்தையுமே கர்த்தருக்காகன்னு செய்யுங்க. ஊழியத்தில் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட செய்யுங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக செய்யுங்க. அப்போது நாங்கள் பவுல் எவ்வளவோ ஊழியம் செய்தார். அவர் சொல்கிறார், இயேசுவின் நாமத்தில் நான் செய்ததுனாலே அங்கே அற்புதம் விளங்குச்சு. ஊழியத்திலே நான் இயேசுவின் நாமத்திலே ஊழியம் செய்ததுனால அற்புதம் விளங்குச்சு. என்னன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்கிறாரு, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஐயா நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுதே நாங்கள் தைரியமாக ஊழியம் செய்யணும். அப்போது அற்புதங்கள் நடக்கணும், பிணியாளிகள் சுகமாகணும், அற்புதங்கள் உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஊழியம் செய்வோம், அப்பொழுது நீர் அனுகிரகம் பண்ணிடும்னு சொல்கிறார். அனுகிரகம் பண்ணார். அப்படி தான் அனுகிரகம் பண்ணார். பவுலுடைய ஊழியத்தில் கர்த்தர் அனுகிரகம் பண்ணி அற்புதங்களை நடப்பித்தார், ஆத்துமாக்களை ரட்சித்தார், சபைகளை கட்டினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாமும் கூட ஊழியம் செய்யும்போது இயேசுவின் நாமத்திலே ஊழியம் செய்வோம், அவர் அற்புதங்களை நடப்பிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூட நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், மோசேயை குறித்து நாம் இங்கே சொல்லாமல் இருக்கக்கூடாது. மோசே முக்கியமான ஒரு சாட்சி இல்லையா? மோசே தன்னுடைய முழு வாழ்க்கையும் கர்த்தருக்காக வாழ்ந்தான். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் தான் கர்த்தருக்காக தான் செய்தான். பாருங்கள், அவன் குழந்தையாக இருக்கும்பொழுது அவனை எடுத்து தேவனுடைய சித்தம் அதன்படி பார்வோன் மகள் வீட்டில் போய், பெரிய ராஜா வீட்டில் போய், பார்வோனுக்கு அடுத்து இவர் தான் ராஜாவாக போகிறாரு, அப்படி வளர்ந்தா கூட அதெல்லாம் அவனுக்கு முக்கியம் இல்லை. கர்த்தருக்காக தன்னுடைய ஒவ்வொரு கிரியையும் கர்த்தருக்காக செய்தான். அதனால் கர்த்தர் அவனை தன்னுடைய மக்களை ரட்சிக்கும்படியாக பயன்படுத்தினார். அந்த பார்வோனுக்கே சவால் விடத்தக்கதாக கர்த்தர் அவனை கஷ்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, எல்லாம் தான். எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாமத்தில் அந்த மதிலை எல்லாம் தாண்டினான். பாருங்கள், இருபத்தி 6 இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான்.